இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். 1 ஏப்ரல் 2025லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. அதை பற்றின மோர் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மோர் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் போர்ட்டல் இல்லை இவே பில் போர்ட்டல் அக்சஸ் பண்ணும் பொழுது ஓடிபி நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க, அந்த ஓடிபியை என்டர் பண்ணாதான் போர்ட்டல் வந்து லாகின் ஆகும். இதுதான் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இது வந்து 1 ஏப்ரல் 2025லேருந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 1 ஜனவரி 2025ல் வந்து டேர்ன் ஓவர் வந்து 20 கோடிக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டேர்ன் ஓவரை வந்து ரெடியூஸ் பண்ணி 5 கோடிக்கு மேலே இருந்தாலே இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கம்பல்சரி அப்படின்னு இருந்தது. இப்போ 1 ஏப்ரல் 2025லேருந்து இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது எல்லா டேக்ஸ் பேருக்கும் வந்து கம்பல்சரி. யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, ஓடிபியும் என்டர் பண்ணால் மட்டும்தான் போர்ட்டல் வந்து லாகின் ஆகும். ஒன் மோர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இவே பில் இன்வாய்ஸ் அதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்வாய்ஸ் டேட்லேருந்து 180 டேஸ்க்கு பேக்கில் உள்ள டேட்டுக்கு இவே பில் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 அக்டோபர் 2024க்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு 1 ஏப்ரல் 2025லேருந்து இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். டாக்குமெண்ட் டேட் வந்து 180 டேஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். ஒன் மோர் சேஞ்சஸ் வந்து 360 டே எக்ஸ்டென்ஷன் கேப். இவே பில் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து 360 டே வந்து உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 ஏப்ரல் 2025ல் ஒரு இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டில் வந்து மார்ச் 27, 2026 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து 360 டேஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பேக் டேட்லேயும் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த டிரான்சாக்ஷனுக்கு இவே பில் போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இந்த 2 போர்ட்டலுக்கும் வந்து கம்பல்சரி. ஜிஎஸ்டிஆர் 7 ரிட்டர்ன் வந்து ஆர்டராக வந்து ஃபைல் பண்ணோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு மந்த்தில் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா நில் ரிட்டர்னை வந்து கம்பல்சரியாக வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து ப்ரொமோட்டர் அப்படி இல்லைன்னா டைரக்டர் ஆஃப் தி கம்பெனிஸ் அவங்க வந்து கம்பல்சரியாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் லெவல்லே வந்து அப்டேட் பண்ணணும். இதுவும் வந்து ஒரு மேண்டேட்ரி ப்ரொசீஜர். இது வந்து வேரியஸ் மெத்தடில் வந்து நம்ம பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணலாம். இந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து எனி சிஎஸ்கே சென்டர்லேயே நம்ம பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னிஷன், அது இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலிமா வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஜிஎஸ்கே சென்டரில் இருக்கிறவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். 1 ஏப்ரல் 2025லேருந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. இது யாருக்குன்னா மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கவங்களுக்கு அப்ளிகபிள். பேன் நம்பர் 1 பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜிஎஸ்டி ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோமோ சேம் டாக்குமெண்ட் தான் அப்ளை பண்ணோம். நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னாக்க செப்பரேட்டாக வந்து ஒன் மோர் ஜிஎஸ்டி வந்து ஐஎஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணி வாங்கணும். இதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஜிஎஸ்டிஆர் 6 ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணோம். காமன் இன்புட் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். காமனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்வர்டைஸிங், ப்ரொஃபஷனல் ஃபீ, இல்லை சாஃப்ட்வேர் லைசன்ஸு, இது மாதிரி வேரியஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதோட இன்புட்டை வந்து டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 6 ரிட்டர்ன் மூலிமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்புட்டை. நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நியூ இன்வாய்ஸ் சீரீஸ் 1 ஏப்ரல் 2025லேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருந்தா அந்த சீக்வன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் சீக்வன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டோட்டலாக வந்து 16 டிஜிட் வரைக்கும் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். நம்பர் நியூமரிக்கல் மிக்சராக வந்து சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். இன்வாய்ஸ் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அட் ப்ரெசென்ட் வந்து மோர் தென் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிற எல்லாரும் வந்து ஜென்ரேட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி இமீடியட்டாக வந்து 1 ஏப்ரல்லேருந்து இன்வாய்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க.
ஒன் மோர் சேஞ்சஸ் வந்து 30-day டைம் லிமிட் ஃபார் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டிங். ஸ்டார்டிங்கில் வந்து இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து 30 days இருந்துச்சு. இது வந்து ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து மோர் தென் 100 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு. இப்போ இதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 1st April 2025லேருந்து மோர் தென் ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 10 crore இருந்தாலே அவங்க கம்பல்சரியாக வந்து வித்தின் 30 daysக்குள்ளே வந்து ஐஆர்பி போர்ட்டலில் P2B இன்வாய்ஸோட டிரான்சாக்ஷனை ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து ஆப்போனன்ட் பர்சனால் இன்புட் வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா லீகல் லிட்டிகேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டி வைவர் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் டியூ இருக்குது ஃபினான்சியல் இயர் 2017-18லேருந்து 19-20 வரைக்கும் உள்ள அந்த பீரியடுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடையலாம். இதுக்கான பேமெண்ட் டைம் வந்து 31st March ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதோட அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா SPL 01 ஆர் 02க்கு வந்து June 30, 2025க்குள்ளே வந்து ஃபைல் பண்ணணும். இதுதான் இந்த ஏப்ரல் மந்தில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் கீ பாயிண்ட். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் அப்டேட் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். உங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்தால் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணி மற்ற எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சர்வீஸ் வந்து முற்றிலும் வந்து இலவசம். இது மாதிரி இன்னொரு டேக்ஸ் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.